ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்7s தமிழில். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியான ஒரு செம்மையான ஃபோட்டோ எடிட்டிங்கை எப்படி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு Snapseed ஆப் தேவைப்படும். ஸோ ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ சூஸ் பண்ணுற இந்த பேக்ரவுண்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிட்டு இங்கே ரைட் சைடு ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் எக்ஸ்போஷர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட்டில் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ சூஸ் பண்ணுற இந்த ஷேடோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணி நான் செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இங்கே கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராப் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை லைட்டாக டிக்ரீஸ் பண்ணுங்கள். டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டபுள் எக்ஸ்போஷரவே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் எந்த இமேஜை வச்சு எடிட் பண்ணணுமோ அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜை கரெக்டாக நான் செட் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே லேயர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வியூ எடிட்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டபுள் எக்ஸ்போஷர் கீழே ஒரு சின்ன ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சென்டரில் ப்ரஷ் ஐக்கான் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே இன்ட் ஐக்கான் பக்கம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இமேஜை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் எரேஸ் பண்ணுற மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எரேஸ் பண்ணுறப்ப தெரியாமல் உள்ளேயும் எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ரைட் சைடு ஒரு பேர் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி 100 வர வச்சுருங்க. வர வச்சுட்டு நீங்கள் தெரியாமல் எரேஸ் பண்ண இடத்த மேலே மறுபடியும் ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு ரிப்ளேஸ் ஆயிரும். ஸோ கரெக்டாக அந்த இடத்த ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எங்கள் லெஃப்ட் சைடு மறுபடியும் டவுன் ஏரோ இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி 0 வர வச்சுருங்க. வர வச்சுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு இங்கே கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே பேக் ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டியூன் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேச்சுரேஷன் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேச்சுரேஷனை ப்ளஸ் பார்ட்டியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதை செலக்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபேஸ் மேலே வச்சு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸோட சென்டரில் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் அவுட் பண்ணுங்கள். ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் மட்டும் கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு ஸோ பிரைட்னஸை பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா +26 வச்சுக்கிறேன். சேம் இதே மாதிரி மறுபடியும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமோ ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தேவையான இடத்துலலாம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ ஸோ அந்த இடத்துக்கு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஒயிட் பேலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சரை லைட்டாக டிக்ரீஸ் பண்ணுங்கள். டிக்ரீஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா -10 வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா டிண்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதையும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக டிக்ரீஸ் பண்ணுங்கள். டிக்ரீஸ் பண்ணி -5 வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பென்சில் ஐக்கானவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் எக்ஸ்போஷர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டில் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆட் பண்ணுற இந்த டெக்ஸ்டோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதில் ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை கொஞ்சம் சின்னஸ் பண்ணிக்கோங்க. சின்னஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் செட் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான சூப்பரான ஃபோட்டோ எடிட்டிங்கை ரெடி பண்ணியாச்சு. இதை எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே ரைட் சைட் கீழே ஒரு டவுன்லோட் சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் செகண்ட் சேவ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ உங்களோட ஃபோட்டோ உங்களோட கேலரியில் சேவ் ஆயிருக்கும். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.